ஓம் சாந்தி. தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வதற்கான 10 உறுதிமொழிகள். நான் சொல்கிறதை பின்பற்றி நீங்களும் சொல்லுங்கள். இந்த 10 மகா வாக்கியங்களுக்காக நம்ம கையசைப்பு எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆக்டிவிட்டி செய்ய போகிறதில்ல. இதை ஏகாந்தத்தில் சென்று இந்த 10 மகா வாக்கியத்தை, அதாவது உறுதிமொழிகளை படிக்கணும், சிந்திக்கணும், நினைவு செய்யணும், மனப்பாடம் செய்யணும். நாளைக்கு இது பற்றி இன்னும் நிறைய வேலைகள் செய்ய இருக்கிறோம். ஏன்னா நிறைய நேரத்தில் நினைவு செய்கிறோம், பேசுகிறோம், ஆக்டிவிட்டி பண்ணுறோம், மறந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பாபாவினுடைய நினைவு என்னுடைய ஒவ்வொரு நோய்களையும் அழிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைந்து சொல்லுவோம். ஒற்றுமையாக இணைந்து சொல்லலாம், ஒரே ஸ்வரத்தில் சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்தே சொல்லுங்க. பாபாவினுடைய நினைவு என்னுடைய ஒவ்வொரு நோய்களையும் அழிப்பதற்கான மருந்தாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தை படிக்கணும், இந்த வாக்கியத்தை பார்க்கணும், இதை புரிந்து கொள்ளணும். இது உண்மைதானா? என்னுடைய ஒவ்வொரு நோய்களையுமே அழிக்கக்கூடிய மருந்தா இது உண்மையிலேயே அப்படித்தானா? பாபாவினுடைய நினைவு நம்முடைய நோய்களுக்கான மருந்தாக இருக்கிறது. அவருடைய நினைவு மருந்துதானா? வலிக்கு மருந்து உன் நினைவுதான். சோகத்தில் சுகம் நீயேதான் பாபா. பிரயாணத்தில் குஷியும் நீதான் பாபா. கனவிலும் நீயேதான் பாபா. சிந்தனையிலும் நீதான் பாபா. இதயத்தின் துடிப்பு நீயே பாபா. என் இதயத்தின் ஓசையும் சுரமும் நீதான் பாபா. பாபாவினுடைய நினைவு என்னுடைய ஒவ்வொரு நோயையும் அழிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. இதில் கீவேர்டு என்னென்ன இருக்கிறது? பாபாவுடைய நினைவு, நோய் மற்றும் மருந்து. இது தெரியும் இல்லையா? கீவேர்டை மார்க் பண்ணணும். நம்முடைய முக்கியமான சுபாவமே என்னதான்? ஒரு வாக்கியத்தை படித்ததுமே அதில் கீவேர்டு என்னன்னு நம்ம கேட்ச் பண்ணணும். இது சுபாவமாகணும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஹீலிங் வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இதில் முக்கியமான விஷயம், ஒரு பாபாவை தவிர இரண்டாவது வேறு யாரும் இல்லை. ரெண்டாவது, பாபாவினுடைய தெய்வீக வைப்ரேஷன் எனது ஒவ்வொரு கஷ்டத்தையும் அழிக்கிறது. பாபாவினுடைய வைப்ரேஷன் என்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அழித்து விடுகிறது. பாபாவினுடைய தெய்வீக சக்தியின் மூலம் என்னுடைய ஒவ்வொரு சவால்களையும் என்னால் எதிர்கொள்ள முடிகிறது. நான் பாபாவினுடைய தெய்வீக சக்தி மூலமாக ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொள்ள முடிகிறது. பாபாவினுடைய சிநேகத்தின் கிரணங்கள் எனது சரீரத்தில் ஊர்ஜாவை, ஆற்றலை நிரப்புகிறது. பாபாவோடு இணைந்து நான் உள்ளுக்குள் முழுமையாக சக்திசாலியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். பாபாவினுடைய அன்பானது எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட், சிகிச்சையாக இருக்கிறது. நான் பாபாவுடன் சேர்ந்து இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகி கொண்டு வருகிறது. நான் ஆத்மா, லேசாக இருக்கின்றேன். மேலும் சுமையற்றவராக என்னை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எல்லா கவலைகளையும் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். பாபாவினுடைய துணை என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய புத்தியை சாந்தப்படுத்துகிறது. நான் ஆத்மா பாபாவினுடைய மடியில் பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக இருப்பதை அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றேன். இந்த 10 மகா வாக்கியம், இதை மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். பாபாவுடைய நினைவு என்னுடைய ஒவ்வொரு நோய்களையும் அழிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. கண்களை மூடி பிறகு சொல்லுங்க. பாபாவுடைய நினைவு என்னுடைய ஒவ்வொரு நோயையும் அழிக்கக்கூடிய மருந்து. பாபாவினுடைய தெய்வீக வைப்ரேஷன் என்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறது. நான் பாபாவினுடைய சக்திகளினால் நிறைந்து ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொள்ள முடிகிறது. பாபாவினுடைய சிநேகத்தின் கிரணங்கள் என்னுடைய சரீரத்தில் சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பாபாவோடு இணைந்து நான் உள்ளுக்குள் முழுமையானவராக, சக்திசாலியாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபாவினுடைய அன்பு எனது வாழ்க்கையின் எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்த ட்ரீட்மெண்ட், சிகிச்சை. நான் பாபாவோடு சேர்ந்து இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகி கொண்டு வருகிறது. நான் ஆத்மா, லேசாக, சுமையற்றவராக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எல்லா கவலைகளையும் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டேன். பாபாவினுடைய துணை என்னுடைய உள்ளத்தையும் புத்தியையும் சாந்தப்படுத்துகிறது. நான் ஆத்மா பாபாவினுடைய மடியினில் பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் சாந்தி.